வெல்கம் டு பஞ்சு சமையல். வாங்க இப்போ கடப்பா சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்து சேர்த்துக்கோங்க. சம்பா மிளகாய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சட்னி நல்லா கலராக இருக்கும். 2 சொல புளி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு உரித்து சேர்த்துக்கோங்க. 3 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸி சாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க, தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸி சாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கொஞ்சம் லைட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டுங்க. நல்லா கடுகு உளுந்தம்பருப்பு பொரியட்டுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து உரிய போட்டுக்கோங்க. இது வந்து வெள்ளை பணியாரத்துக்கு தாங்க காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்ச சட்னியை அந்த எண்ணெயில் ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கோங்க. வேறு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இது நல்ல எண்ணெயில் வேகணுங்க, அப்போ தாங்க இந்த சட்னி நல்லாயிருக்கும். இது வெள்ளை பணியாரத்துக்கு தாங்க காம்பினேஷனாக இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. மிக்ஸி சார் லைட்டாக அலம்பி ஊற்றுக்குங்க. வேறு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. வந்தோடனே கடப்பா சட்னி அவ்வளோதாங்க, ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேப்பா, தேங்க்யூங்க.